அதாவது ஹோரைகள் எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம்னா அது வந்து அது நல்ல நேரம் காலத்துல செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அருமையா நம்ம போற காரியத்தை நமக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுத்துரும். சோ அது வந்து எதேச்சையா நடந்தா அது ரொம்ப நல்ல விஷயம். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியல, இப்ப அந்த டைம்ல இதை பார்க்க போலாமா, ஒரு அக்ரிமெண்ட் பண்ண போலாமா, ஒரு மேரேஜ்க்காக ஒரு பொண்ணு பாக்குறது பையன் பாக்குறது இதுக்காக போலாமா, ஒரு லேண்ட் பார்க்க போலாமா, ஒரு வீடு வாங்க போலாமா, இல்ல வீடு ஷிஃப்டிங் பண்றதுக்கு, கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதுல நம்ம கரெக்டான ஹோரைய சூஸ் பண்ணி பண்றப்போ ரொம்ப அருமையான மாற்றங்கள், நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு 100% சக்சஸ் கிடைக்கும். இப்ப வந்து 7 ஹோரைகள் இருக்கு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சோ அந்த 7 ஹோரைகளும் காமனா பாக்குறப்போ வந்து குரு ஹோரை சூப்பரா இருக்கும், சுக்கிரன் ஹோரை சூப்பரா இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க தான். அது ரெண்டும் தப்பான ஹோரையும் கிடையாது, நல்ல ஹோரை தான். பட் எல்லாருக்குமே எல்லா ஹோரையுமே எல்லா டைம்லயும் கரெக்டா இருக்காது. அது ஒண்ணுதான் நான் இங்க பாயிண்ட் பண்ண விரும்புறேன். இப்ப வந்து உங்களோட ராசிக்கு உண்டான கரெக்டான ஹோரைய சூஸ் பண்றப்போ கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ராசிக்கு உண்டான ரொம்ப ரொம்ப நல்ல ஹோரை எது வந்து சுமாரான ஹோரை, வேற ஆப்ஷனே இல்ல, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஹோரை எடுத்துக்கலாம் அப்படின்றது எது, இல்ல எந்த ஹோரையில சுத்தமா செய்யவே கூடாது அப்படின்ற இந்த 3 விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப உங்களோட லைஃபுக்கே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது உங்களோட குடும்ப நபர்களுக்கு, உங்களோட பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, இவங்க ஏதாவது ஒரு வேலைகளுக்காக போறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்காக டைம் பார்த்து சொல்றது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க உங்களோட ராசிக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட ஃபேமிலி இல்ல மெம்பர்ஸோட ராசிக்கு நோட் பண்ணி வச்சு கொடுங்க அவங்களுக்கு. ஸோ ஹோரை வந்து நம்ம போன்லயே வந்து ஹோரை பார்த்துக்கலாம், கேலண்டர்ல பார்த்துக்கலாம், இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் வந்து ஹோரை வந்து என்னன்றது நீங்க பார்த்துருவீங்க. உங்களுக்கு எது நல்லது, உங்களுக்கு எது சுமாரா இருக்கு, உங்களுக்கு எது வந்து சுத்தமா வேண்டாம், அதை மட்டும் நான் இங்க சொல்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நான் நிறைய விஷயம் இங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த 7 ஹோரைய பத்தி பொதுவான பலன்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த ஹோரையில இந்த விஷயத்த நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடும். சோ இப்போ வந்து பொதுவான பலன்கள் என்னன்றதா இப்ப ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு போலாம். இப்போ வந்து சூரியன் ஹோரை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சூரியன் ஹோரை நீங்க பாக்குறப்ப தெரியும்ல, அது வந்து சூரியன் ஹோரைய நம்ம சொல்றதே உத்தியோக ஹோரை அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஹோரையில வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நீங்க பேசுறது, அவங்கள பார்க்க போறது, இதுக்கெல்லாம் வந்து சூரிய ஹோரை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அப்பா கிட்ட ஏதாவது பேச போகணும், அப்பா கிட்ட ஒரு ஃபேவர் நடக்கணும், ஃபாதர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே வந்து, தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஹோரையில நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது ஃபேவரபிளா இருக்கும். அதே மாதிரி சில என்ன சொல்றது, அக்ரிமெண்ட் இது வந்து நம்ம பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போறதுக்கு இந்த ஹோரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மேலதிகாரிய பார்க்க போறதுக்கு இந்த ஹோரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப தூர பயணமா யாத்திரை எல்லாம் போவாங்கல்ல, பில்கிரிமேஜ் ட்ரிப்ஸ் எல்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி ஹோரைக்குண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது. அது ஒரு கிளம்புறதா இருக்கலாம், இல்ல ஒரு டிக்கெட் புக்கிங்கா இருக்கலாம், இதுக்காக வந்து யாரையாவது மீட் பண்ண போறதா இருக்கலாம், இந்த கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம். அதை வந்து இந்த சூரிய ஹோரையில பண்றப்ப நீங்க போயிட்டு வர இந்த யாத்திரைகள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான பிளெஸிங்ஸை எந்த தடங்களும் இல்லாம கொடுக்கும். கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி பாருங்க, இதெல்லாம் தான் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸே காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சிலர்கிட்ட வந்து நீங்க அட்வைஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக ஒரு பெரியவங்களை வந்து அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் இந்த ஹோரையில யூஸ் பண்ணலாம். ஓகே, இது சூரிய ஹோரையில பண்ண வேண்டிய விஷயங்கள். சூரிய ஹோரையில பண்ண வேண்டாம் அப்படின்ற விஷயங்கள் எது அப்படின்னா, புதுசா வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடாது, புதுசா வீட்டுக்கு குடி போகிறது சூரிய ஹோரையில பண்ண வேண்டாம். அதே மாதிரி பத்திரப்பதிவு பண்றது, அந்த பத்திரப்பதிவும் புதுசா ஷிஃப்டிங்கும் சுத்தமா வேண்டாம், அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சூரிய ஹோரையில நீங்க பண்ண வேண்டியது, பண்ண வேண்டாதது. இது சொல்றேன், இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது வந்து சந்திரன் ஹோரையிலேயே வந்து 2 விஷயம் இருக்கு. வளர்ப்பிறை சந்திரன் ஹோரை தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். தேய்பிறை சந்திரன் ஹோரை வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி
அமாவாசைக்கும் அமாவாசையிலிருந்து அடுத்த நாள் வர்ற பிரதமை அன்னைக்கும் வரக்கூடிய சந்திரன் ஹோரைய சுத்தமாவே கன்சிடர் பண்ணாதீங்க. அதெல்லாம் செட்டே ஆகாது, யாருக்குமே அது செட் ஆகாது. ஸோ அது விட்டுருங்க. ஸோ சந்திரன் ஹோரையே வந்து நம்ம அமுத ஹோரைன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹோரை வளர்க்கிறையில இருக்கிறப்போ. ஸோ இந்த டைம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவு பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஹோரை. இப்போ வந்து நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, புதுசா வந்து ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல உங்களோட ஹோட்டல் ஓப்பனிங் டைமிங் வைக்கிறது, இந்த மாதிரி. ஸோ உணவு பொருள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலுமே சரி, இந்த சந்திரன் ஹோரையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் தூரத்து பயணமா இருக்கலாம், ஒரு 30 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி சில சின்ன தூரத்து பயணம் எல்லாம் வந்து சந்திரன் ஹோரையில நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வெளியே கிளம்பலாம். அதுக்கப்புறம் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு இந்த ஹோரையில சூஸ் பண்ணி பண்றீங்கன்னா அதெல்லாம் அப்படியே அவங்களோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பயிர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஹோரை டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்க, ட்ரெஸ்ஸஸ், புது ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, ஷாப்பிங் போறது, கல்யாணத்துக்காக ட்ரெஸ் வாங்குறது, இதெல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இமேஜினரி ஒர்க் எல்லாம் இருக்குல்ல, அவங்களோட கற்பனை மூலியமா இருக்கக்கூடிய பிசினஸ், இதுல வந்து அவங்க ரொம்ப நல்லா இந்த ஹோரையில சூஸ் பண்ணி பண்றாங்கன்னா ரொம்ப சூப்பர் சக்சஸ் வந்து கொடுத்துரும். அதாவது டிராயிங்ல, பெயிண்டிங்ல, இந்த மாதிரி ரொம்ப இமேஜினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா காமிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க பிசினஸ்ல வந்து சக்சஸை கொடுக்கும் இந்த டைம்ல அவங்க எடுத்து பண்றப்போ. அடுத்தது வந்து மெடிடேஷன் பண்றதும் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். மெடிடேஷன் இந்த ஹோரையில பண்ணீங்கன்னா அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா குறையும். அதுல நல்ல சேஞ்சஸ், அந்த மெடிடேஷனோட ரிசல்ட்டை வந்து ரொம்ப நல்லா எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்றது இது ஒரே ஒரு விஷயம்தான். அமாவாசையில வேண்டாம், அமாவாசையில வர்ற சந்திர ஹோரை வேண்டாம், அமாவாசைக்கு அடுத்த நாள் வர பிரதமையில வர சந்திர ஹோரை யூஸ் பண்ண வேண்டாம். மித்தபடி இது சூப்பரான ஒரு அமுத ஹோரை, நல்ல ஹோரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து செவ்வாய் ஹோரை. செவ்வாய் ஹோரை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம்னா, இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்க, அந்த லேண்டை போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வர்றது, நீங்க வந்து போன்ல எல்லாம் பேசியிருப்பீங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து நேர்ல போய் அந்த லேண்டை பார்க்க போகலாம் அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை பார்க்க போறத செவ்வாய் ஹோரையில யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு செவ்வாய் ஹோரை யூஸ் பண்ணலாம். இதுல வந்து கடனை வாங்கறதுக்கு சுத்தமா யூஸ் பண்ணக்கூடாது, அது திருப்பி கட்டுறது பெரிய டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ உங்களோட கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு, இப்போ அது கொஞ்சம் வட்டி நீங்க கொடுக்குறீங்களாலும் சரி, அசல் கொடுக்குறீங்கனாலும் சரி, இந்த ஹோரையில நீங்க கொடுக்கறப்போ சீக்கிரமா கையில இருந்து உங்களோட கடன் தீர்றதுக்கு உண்டான பணம் வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்துருவீங்க. அதே மாதிரி உங்களோட வீட்டுல எதுவும் வந்து எந்திரம்லாம் வந்து வைக்கிறீங்க, எந்திரம் வந்து இப்ப நான் நிறைய எந்திரமே சொல்லியிருக்கேன்ல, அதுல அந்த எந்திரம் பேட்டர்ன் போட்டு வைக்கிறது, இல்ல நீங்க வெள்ளி தகட்டுல பண்றது, காப்பர்ல பண்றது, இந்த மாதிரி எந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்றீங்கன்னா அது இந்த ஹோரையில யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நிறைய உங்களோட குடும்ப ரீதியா பங்காளிகள் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோரையில, அதாவது செவ்வாய் ஹோரை உங்களோட ராசிக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இப்ப சொல்ல போறோம். அடுத்தது நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். சோ அந்த டைம்ல உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இந்த பங்காளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பஞ்சாயத்து, இதுக்கு நீங்க வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. போற காரியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொல்றது அப்படியே கேட்பாங்க, அந்த இடத்துல வந்து ரொம்ப சுமூகமா நடந்துரும். அதே உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அந்த சண்டை பெருசாகும். அதனால அந்த டைம்ல போகக்கூடாது. ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ரத்த தானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து செவ்வாய் ஹோரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மெடிசின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்க யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஹோரையில பண்றப்போ அது ரொம்ப நல்ல விதமா ஹெல்ப் வாங்குறவங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாவே அமையும். அடுத்தது வந்து எது பண்ண வேண்டாம் அப்படின்னா, எந்த விதமான சுப காரியங்கள் இந்த ஹோரையில எடுக்கக்கூடாது. செவ்வாய் ஹோரையில கடன் வாங்கவே கூடாது. தேவையில்லாத தடை தாமதம்லாம் இந்த ஹோரையில பண்றப்போ நடந்துரும். ஸோ புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் ஹோரையை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து புதன் ஹோரை வந்து நம்ம சொல்றதே வந்து, இப்போ வந்து புதன் ஹோரை நம்ம சொல்றதே வந்து லாபம் தரும் ஹோரைன்னு தான் சொல்லுவோம். புதன் வந்து ரொம்ப அருமையான ஹோரை. ஸோ இது எல்லாம் ப்ராஃபிட்டை வந்து அள்ளி வழங்கக்கூடிய ஹோரைன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நிறைய கலைகள் வந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றவங்க,
படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றவங்க, ஒரு காலேஜ் சூஸ் பண்ண போறீங்க, ஸ்கூல் வந்து சூஸ் பண்ண போறீங்க, இல்ல நேர்ல போய் அதை பார்க்க போறீங்க, இந்த ஸ்கூல்ல சேரலாமா, இந்த காலேஜ்ல சேரலாமா, இந்த படிப்புல ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஹோரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பத்திரப்பதிவு பண்றதுக்கு இந்த ஹோரை வந்து ரொம்ப அருமையான ஹோரை, ரொம்ப சுமூகமா முடியும். வாங்கக்கூடிய லேண்டோ வீடோ அது நல்ல அமைப்பா உங்களுக்கு கொடுத்துரும், ரொம்ப லக்கியா வந்து இருக்கும். அதே மாதிரி லாயர்ஸை மீட் பண்ண போறீங்க, ஏதாவது வாக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேச போறீங்க, வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாயரை மீட் பண்ணி பேச போறீங்க அப்படின்னா இந்த ஹோரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எழுதுறதுக்கு, ஒரு புக்ஸ் எழுதுறதுக்கு இந்த ஹோரையில வந்து ஏதாவது இந்த புக்ஸ் எல்லாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சூப்பர் ஹிட் ஆகும். கதை எழுதுறாங்க அப்படின்றவங்களாம் இவங்களாம் சூப்பரா ரொம்ப கிரியேட்டிவா இருக்க ஆரம்பிப்பாங்க. புது கணக்கு போடுறதுக்கு, ஜாதகம் பார்க்க போறதுக்கு இந்த ஹோரையை நம்ம ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து இது வந்து அருமையான ஹோரைன்னு வச்சுக்கோங்களேன். புதன் ஹோரைனா ஓகே, நீங்க ஒன்றும் யோசிக்கவே தேவையில்லை, ரொம்ப நல்ல ஹோரை. ஒரு பழமொழி கூட இருக்குல்ல, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது. ஸோ இதை விட்டுட்டோம்னா அடுத்தது கிடைக்காதுன்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரான விஷயங்களை இந்த ஹோரை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரே விஷயம், லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போய் நேர்ல பார்க்க போறீங்க, அதுக்கு மட்டும் இது கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கணும். மித்தபடி அது வந்து நீங்க செவ்வாயில யூஸ் பண்ணிக்கோங்க. புதனுக்கு லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் வேண்டாம். ஓகே, அடுத்தது இப்ப வந்து குரு ஹோரை. இப்ப குரு ஹோரைனாலே வந்து தன ஹோரைன்னு சொல்லுவோம், தனம்னாலே பணம். சோ இது வந்து ஒரு பணம், மணி ஹோரை இது. சோ குரு ஹோரையில வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட குருமார்களை மீட் பண்ண போறீங்க. உங்களுக்கு கைட் பண்றவங்க, உங்களுக்கு எந்த விஷயத்துலயாவது தீட்சை கொடுத்துருக்கலாம், அவங்கள கான்டாக்ட் பண்ண போறீங்க. அப்படின்ற பட்சத்துல குருமார்களை மீட் பண்ண போறது, சித்தர்கள் மீட் பண்ண போறது, உங்களோட வழியா உங்களோட குடும்பத்துல வந்து குருமார்கள் யாராவது இருந்திருக்கலாம், அவங்கள மீட் பண்ண போறது. இதுக்கெல்லாம் வந்து நீங்க குரு ஹோரை யூஸ் பண்ணலாம். அப்படியே அவங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப பியூரா உங்களுக்கு வந்து அமையும். அதே மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட பணிகள்ல ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அது இந்த ஹோரை வந்து ரொம்ப சிறப்பை கொடுக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களால சீக்கிரமா அடைக்க முடிஞ்சிடும். அதே மாதிரி ட்ரெஸ், ஆடை சம்பந்தப்பட்டது, அதே ஆடை சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஹோரை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நகை சம்பந்தப்பட்ட பிசினஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹோரை வந்து யூஸ் பண்ணலாம். மாங்கல்யம் அப்ப வந்து பண்ண போறாங்க, மாங்கல்யம் பண்றதுக்கு கொடுக்க போறாங்க, இல்ல புதுசா மாங்கல்யம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது இந்த ஹோரையில வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் குரு ஹோரை தான். அது நீங்க கண்ணை மூடிட்டு என்ன வேணாலும் பண ரீதியான விஷயங்கள் பண்ணலாம், அது வந்து நமக்கு பல மடங்கு நம்ம கையில கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே குரு ஹோரையில நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப பாசிட்டிவான ஹோரை. அதே மாதிரி இந்த ஹோரையில என்ன பண்ண வேண்டாம் கூடாது அப்படின்னா, ஒரு விஷயம் தப்பு ஆனா நான் இது பண்ண போறேன் அப்படின்னு நார்மலா தப்பு பண்றதெல்லாம் வந்து நான் ஒண்ணும் அப்படி சொல்ல வரல. தப்புன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க அது பண்ண போறீங்க, அது உங்க மனசுக்கு தெரியும், ஆனா வெளியில இருந்து மறைச்சுதான் ஆகணும். அப்படின்ற பட்சத்துல இந்த ஹோரையில பண்ணவே கூடாது. எந்த தப்பான விஷயங்களும் இந்த ஹோரையில சுத்தமா பண்ணக்கூடாது. அது வந்து பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, அடுத்தது இப்ப வந்து சுக்கிரன் ஹோரை. சுக்கிரன் ஹோரை அப்படின்னாலே வந்து சுகம் தரும் ஹோரை அப்படின்ற ஒரு வார்த்தையே இதுக்கு இருக்கு. ஸோ சுக்கிரன் ஹோரை வந்து ரொம்ப பாசிட்டிவான ஹோரை. தெய்வ வழிபாடு எல்லாத்துக்கும் சுக்கிர ஹோரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கப்போ அதுல சுக்கிரன் ஹோரைலாம் வந்து அதிகமா சொல்லியிருப்பேன். ஏன்னா தெய்வ வழிபாட்டுக்கும் சுக்கிரை ஹோரைக்கும் அவ்வளோ சம்மந்தப்பட்டது. நம்ம என்னெல்லாம் நம்மளோட வேண்டுதல் வைக்கிறோமோ அதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் பிளெஸிங்ஸை கொடுக்கும். ஸோ அதனால சுக்கிர ஹோரை தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மாங்கல்யம் பண்றதுக்கு சுக்கிரஹோரையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நகை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்களும் சுக்கிரஹோரை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்து புதுசா ஏதாவது பொருள் வாங்க போறீங்க, டிவி, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி வாஷிங் மிஷின், இந்த மாதிரி ஏதாவது புது பொருள் உங்களோட வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னா அதை வந்து சுக்கிரன் ஹோரையில யூஸ் பண்ணுங்க. அப்புறம் சொஃபஸ்டிகேட்டடான ஐட்டம்ஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. அதாவது இப்போ எப்படி சொல்றது, சோஃபா நல்லா இப்ப பழைய சோஃபா இருந்தது, இப்ப புது சோஃபா நல்லா குஷன் வச்சு இது பயங்கர சூப்பரா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சோஃபா வாங்க போறேன் அப்படின்னா அதை சுக்கிர ஹோரையில வாங்குங்க. ஏன்னா வந்து சுக்கிரனே வந்து நம்மளோட லைஃபை ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா, ரொம்ப
ரிச்சா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். கார் வாங்குறது இது எல்லாமே வந்து கார்ல சொஃபஸ்டிகேட்டடான கார் வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல இதுக்கெல்லாம் சுக்கிரன் ஹோரை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு தேட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மூவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஃபன் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே சுக்கிரன் ஹோரையெல்லாம் எந்த விதமான ஜாலி டைம் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல தோணுதோ அதெல்லாம் சுக்கிர ஹோரையில வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது டபுள் த டைம் அந்த ஜாலி பண்ணி கொடுத்துரும். ஓகே, இது திருமண நிகழ்வுக்கு இது சூப்பரா இருக்கும். மேரேஜ் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தம் டைம் குறிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஹோரை வந்து ரொம்ப நல்ல ஹோரையா இருக்கும். ஸோ சுக்கிரன் ஹோரை வந்து ரொம்ப எல்லா மேக்சிமம் இது நல்ல விஷயத்த கொடுத்துரும். அதே மாதிரி இதுல வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கடன் கொடுக்க கூடாது. அதாவது உங்க கையில இருந்து கடன் வந்து வெளியே அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. அந்த ஹோரை தள்ளி கொடுங்க, ஏன்னா கொடுத்த கடன் திருப்பி வந்து கையில கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து சனி ஹோரை. நெக்ஸ்ட் சனி ஹோரை. சனி ஹோரை அப்படின்னாலே சோரம் தரும் ஹோரை அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இந்த ஹோரையில வந்து ரொம்ப லிமிட்டடான விஷயம் தான் செய்யணும், பார்த்து பார்த்து செய்யணும். ஏன்னா இது வந்து நிறைய நம்ம எவ்வளவு செய்யறோமோ அது பல மடங்கு திருப்பி கொடுக்கும். ஸோ அதனால வந்து வேலை ஆட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த ஹோரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தொழிற்சாலைகளுக்கு அவங்க பிசினஸ் பண்ற இடத்துக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஹோரையை யூஸ் பண்ணலாம். ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஹோரையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது பூஜைகள் பூர்வ ஜென்மத்தோட பாவங்கள் நீங்க இல்ல கர்மா சம்பந்தப்பட்ட பூஜைகள், சில பரிகாரங்கள் வந்து இந்த மாதிரி கர்மா ரிலேட்டடான பரிகாரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்றதுக்கு சனி ஹோரையை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றப்போ அந்த கார்மிக் டெப்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கிளியர் ஆகும், அதுல நல்ல சேஞ்சஸ் தெரியும். இது நார்மலான பூஜைக்கு கிடையாது, நார்மலான பூஜைக்கு இல்லவே இல்லை. அதுக்கு சுக்கிரன் ஹோரை. சனி ஹோரை வந்து பூர்வ ஜென்ம பாவம் நீங்கிறதுக்காக ஏதாவது பூஜை பண்றீங்கன்னா அதுக்கு வந்து சூஸ் பண்ணுங்க, வேற எதுக்கும் சூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது வந்து பாத யாத்திரை போறவங்க இந்த ஹோரையை வந்து சூஸ் பண்ணலாம், ரொம்ப பெட்டரா இருக்கும். இன்ஜினியரிங் ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் சனி ஹோரை. இதே வந்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் இன்னும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி மரக்கன்றுகள் நட்டு வைக்கிறீங்க அந்த ஹோரையில அப்படின்னா பல மரக்கன்றுகள் நட்டு வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களோட லைஃப்ல வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கடனை அடைக்கிறதுக்கு இந்த ஹோரையில நீங்க பணத்தை கொடுக்கலாம், கூடிய சீக்கிரத்துல உங்க கையில இருந்து கடன் வந்து அடைஞ்சிரும். அதே மாதிரி இந்த ஹோரையில என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் பண்றத ரொம்ப கம்ப்ளீட்டா தவிர்த்துக்கணும். அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்டது, ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஹோரையை தாண்டி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதுல ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து இந்த நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் சொல்லியிருக்கேன்ல, அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்க இந்த ஹோரையில சொல்லுங்க. சனி ஹோரையில வந்து நம்ம என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்றோமோ அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே பலிக்கும். அதனால சனி ஹோரையில முடிஞ்ச அளவுக்கு தப்பா பேசாதீங்க. நீங்க தப்பா வந்து அதிகமா பேசிடுறீங்க, ஏதாவது திட்டுறீங்க, மைண்ட் ரொம்ப நெகட்டிவா தோணுது அப்படின்னா இந்த சனி ஹோரையில மட்டும் உட்காந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸை சொல்லுங்க. எதுவுமே நினைக்காம நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்றவங்க சொல்லலாம், இல்ல இந்த டைம்ல நல்ல வார்த்தைகள், பாசிட்டிவான வார்த்தைகள், நடக்குன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து பேசணும். அப்படி பேசுறோம்னா அது அப்படியே வந்து நமக்கு கடவுள் நடத்தி காட்டுவாரு. ஸோ அதனால நீங்க அந்த ஹோரையில வந்து நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்ன்றதை மட்டும் ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு உண்டான சுப ஹோரை எது அப்படின்னு பார்த்தா சூரிய ஹோரை, சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, இது மூணுமே உங்களுக்கு சுப ஹோரைகள். நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பா சக்சஸை கொடுக்கும். உங்களுக்கு உண்டான சுமாரான ஹோரை, அதாவது சுத்தமா வேணான்னு சொல்லணும்ட்டு இல்லை, பட் கொஞ்சம் கம்மியான பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா சனி ஹோரை. உங்களுக்கு வேண்டவே வேணாம் இந்த டைம்ல எல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது புத ஹோரையும் சுக்கிரன் ஹோரையும் வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட கூட்டு எண் வந்து யாருக்கு 3 வருதோ அவங்களும் வந்து மீன ராசிக்கு உண்டான ஹோரை டைமிங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் சொல்லிடுறேன், மீன ராசிக்கு உங்களுக்கு உண்டான சுப ஹோரை, சூப்பரான ஹோரை எது அப்படின்னு பார்த்தா சூரியன், சந்திரன், செவ்வாய், இது சூப்பரா இருக்கும். உங்களுக்கு உண்டான சுமாரான ஹோரை எதுன்னு பார்த்தா சனி ஹோரை.
உங்களுக்கு உண்டான சுத்தமா வேணாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஹோரை எதுன்னு பாத்தீங்கன்னா புதன் ஹோரையும் சுக்கிரனும் சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஹோரைகள் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஒரு சூப்பர் டாபிக் இருக்கு. அது என்ன டாபிக்கா இருக்குன்னு சொல்லுங்க.